வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாய் தாங்க. இந்த வாரம் டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியில் சைத்ரா ரெட்டி வந்து அக்கி ரொட்டி வச்சு ஒரு டாக்கோஸ் ரெசிபி வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் செம்ம டேஸ்டான இந்த அக்கி ரொட்டி டாக்கோஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம அக்கி ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடயே 1/2 டீஸ்பூன் உப்பு, இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் வந்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறுற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது வந்து ஓரளவுக்கு சூடு ஆறு இருக்குது. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது இது நல்லா அழுத்தம் கொடுத்து நாம் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாச நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்போ தான் இந்த அளவுக்காச்சும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு விரிக்கிற மாதிரி நல்லா மெல்லிசாக விரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அரிசி மாவு தூவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக விரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிசாக விரித்த பிறகு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு மூடி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து மொத்தமாக நம்ம திரட்டிட்டோன்னா வேகும் புதுசில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அளவுக்காக வந்து நல்லா மெல்லிசாக நீங்கள் வந்து திரட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அக்கி ரொட்டியை நாம் ஒரு தோசை தவாவில் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிட்டு இப்போ இந்த ரொட்டியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சைடு வந்து நல்லா வெந்த பிறகு இதை திருப்பி போட்டுடலாம். இதை திருப்பி போட்ட பிறகு இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நம்மளோட விருப்பம்தான், நம்ம தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். அவ்வளோதான், நம்மளோட அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, கூடயே ஒரு பச்சை மிளகாய், அடுத்து நீல வாக்கில் கட் பண்ண ஒரு குடமிளகாய், நீல வாக்கில் கட் பண்ண ஒரு கேரட்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய் வதங்கும் போதிலே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து இந்த காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் வந்து நான் கொஞ்சமாக கார்ன் சேர்த்துக்க போகிறேன். கார்ன் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கார்ன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர், இது கூடயே கொஞ்சமாக பேசில் லீவ் சேர்த்துக்கலாம். கூடயே 1 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து டாக்கோஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அக்கி ரொட்டிக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸை வந்து துருவி சேர்த்துருக்கேன். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டஃபிங்கை வந்து ஒரு லேயர் வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் வச்ச பிறகு இப்போ இந்த டாக்கோஸை வந்து இந்த மாதிரி பாதியாக நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டாக்கோஸ் வச்சுட்டு இப்போ 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த வாரம் டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியில் சைத்ரா ரெட்டி அவங்க செஞ்ச அக்கி ரொட்டி டாக்கோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான அதே சமயம் செம்ம டேஸ்டான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.